கைஸ் வெல்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம அவெஞ்சர்ஸ் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். அது அயன் மேன், தார், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க் இந்த மாதிரி நிறைய பேர்த்த வச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கேம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல எதெல்லாம் பெஸ்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதெல்லாம் மொபைல் கேம்ஸ் தான். மொபைல் கேம்ஸ்லயே ஒரு சில சூப்பரான கேம்ஸும் இருக்கு. நான் பார்க்க முடியும். ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது எல்லாத்துக்கும் பிடிச்ச அயன் மேன் தான். ஸோ அயன் ஹீரோ 2 அப்படிங்கிற கேம் தான். இது வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பிளே ஸ்டோர் கேம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இதுல இந்த கேம் வந்து எப்படி இருக்குங்கிறது கீழே இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அப்படியா, நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு பிரிச்சு தெரியலையா? இந்த கேம் அயன் மேன் 2 இருக்கு. பட் 1 இருந்திருக்கு. அது அவ்வளவு நல்லா இல்ல. ஸோ அதனால இந்த கேமே பிளே பண்ணலாம். ஸோ இந்த கேம் உள்ள போனதும் நிறைய மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கையில இருந்த ராக்கெட் லான்ச்சர் போடுறது, அப்புறம் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் அன்லாக் பண்ணோம். அது பிளே பண்ணாவே அன்லாக் ஆயிடும். ஓகே, கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே ஆப்போசிட்ல நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் அடிக்கணும். அல்ல கை மேல எல்லாம் அடிச்சு முடிச்சா பாசு ஒருத்த முரட்டுத்தனமா அங்க வராம பாத்தீங்களா, குண்டா நம்மளோட ரொம்ப கோக்கானாக்கா. அவன் தான் அவனெல்லாம் பவர் யூஸ் பண்ணி அடிக்க வேண்டியதான். நெஞ்சிலருக்கு பவர் அடிச்சு நச்சுக்கலாமனா அங்க ஒரு அடி போடல. இன்னைக்கு கண்ணை வச்சு அடிக்கிறான். இன்னைக்கு உனக்கு டீ போட்டு கண்ட அந்த ட்ரிபிள் ஷர்ட் வைக்க அடி தாண்டா வரான். எவ்வளவு அடிச்சாலும் அப்படியே நிக்கிறானே. அவனை பந்தாடிட வேண்டிதான். அடே மொட்டை பாசு ஒன்னு கொண்டேன். நீங்க என்ன அடிக்கிறீங்க? அத பாவிகளை இவன் வேற கண்ணை வச்சு லேசர் வைக்கிறான். ஒண்ணு சேர்ந்து தாங்கிலே ஒண்ணு கூடி தாங்கியா இவனை தூக்கி போட்டு பந்தாட வேண்டிதான். இந்த பாச ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடலாம். இல்ல டேய் ஏன்னா இந்த அடி அடிக்கிற. ஐயோ பொறக்குறான்னு இல்லையா ஒன்னா சேர்ந்துக்கிட்டே அப்புறம் ஒருத்தலாம் வாங்குறா. ஏன்னா ஐயோ கண்ணை வச்சு இன்னடி அடிக்கிறான். இதுக்குனாலையும் பொறுக்க முடியாது. எல்லா பவரையும் ஒன்னா ஆன் பண்ணி விடுற சவமிடலாம். வாங்கிக்கே, அவ்வளவுதான். எல்லாத்தையும் சொல்லியும் முடிஞ்சிச்சு. இந்த கரண்ட் தான் வச்சுக்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. அந்த லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது பிளாக் ஸ்பைடர்னு ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கிரிமினல் தானே. ஆமா, கிரீன் கிரிமினல் என்னடா இதுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்குள்ள போனா கேம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிரீன் கிரிமினல் கண்ணில் மாட்டினானா அவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் அடிப்பேன். இதுல நிறைய லெவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு ஒரு லெவல. ஸோ இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. என்னது 108 வேற கேமுக்குள்ள வந்துட்டுனா அந்த கேமு எங்க ஸ்பைடர் மேனுக்கானா ஏமாத்தி விட்டானுங்க. ஐயோ ஸ்பைடர் மேன் சொல்லிட்டு இங்க ஆட்டோ பிடிக்க வச்சுட்டானுங்க. மல்டி ஓட்ட வச்சு இறங்கி பார்ப்போம். என்னது ஸ்பைடர் மேனா? இம்பாசிபிள். டேய்தா அயன் மேன், ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் எல்லாமே கலந்துல இருக்குது. இது என்ன மேனே தெரியல. காரையாவது எடுத்து ஓட்டலாமே. காரை கிக் பண்ணா அவன் என்னமோ பண்றாங்க உட்காந்துக்கிட்டு. ஐயோ நம்ம நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கேப்டன் ஹீரோ. இதுல இமேஜ் எல்லாம் பார்க்க சூப்பரா தரமா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ள போனா வேற ஒண்ணுதான் இருக்கு. உள்ள போனா சார் இவனுக்கு என்ன பண்ண சார்? பிளே ஸ்டோர்ல என்னன்னா ஒரு பயங்கரமான போட்டோவை போட்டானுங்க. உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது. பிளே ஸ்டோர்ல இருக்க நிறைய கேம்ஸ் இப்படி தாங்க இருக்கு. நானும் நிறைய வீடியோ ரெடி பண்ணிருப்பேன். அது எல்லாமே இந்த மாதிரி தான் ஏமாத்திருப்பானுங்க. பட் இருக்கு நல்ல கேம்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் பின்னாடி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் அந்த கேம்ஸ். நானும் கேம் எனக்கு இதுக்கு மேல விளையாட தோணல. ஏமாத்தி விட்டா மாப்பிள்ள வேற கேமுக்கு போயிடலாம். பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். இந்த ஒரு கேம் ஆல்ரெடி நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பீங்க. மார்வல் மூவில வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் பிளே ஸ்டோர்ல 80 MP தான் போட்டிருப்பாங்க. 80 MP தானே சுத்த ஆசை ஏற்றி உள்ள போயிட்டேன். உள்ள போனா அங்க 1.5 GB மேல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கறாங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டா. சரி அதையும் பண்ணுவோம். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உள்ள போனா நிறைய அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்ல சொன்னாவே நமக்கு புரியாது. இதுல இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நமக்கு சுத்தமா புரியாது. ஓகே, இது படிடா ஒழுங்கா படிடா. வந்து பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் நிக்கிறா. ஸோ இதுல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எளிமையா அடிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அயன் மேனா மாறிக்கிறேன். அந்த சைட்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாரு. கிளிக் பண்ணீங்கன்னா கேரக்டர் மாறிடும். இப்போ அயன் மேனா போய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தம்சம் பண்ணலாம். ஏன்னா அயன் மேனுக்கு தான் ஒரு சூப்பரான பவர் இருக்கும். இந்த கேம்ல கேமரா லொகேஷன்ல கொஞ்சம் மாத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சின்னதா பூச்சா தெரியும் நம்ம. இதே மாதிரி நமக்கு பிடிச்ச 3 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிலிட்டியா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதாவது எபிலிட்டி மீன்ஸ் 3 கேரக்டர் அந்த மேட்ச்ல போற மாதிரி. ஸோ இப்போ 2 கேரக்டர் சூஸ் பண்ணிருக்கேன். ஃப்ரீ ஃபயர்ல எப்படி கேரக்டர் எபிலிட்டி சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி இது 3 கேரக்டர் நம்ம ஒரு மேட்சுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படியே விஷயம். டெஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு வேற லெவலான கேம். ஸ்பைடர் மேன் கேம் தான். ஸ்பைடர் மேன் சொன்னாவே நிறைய பேருக்கு மொபைல் கேம் எது ஞாபகம். அமேசிங் ஸ்பைடர் மேன் 2 இந்த ஒரு கேம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேமா இருக்கும். நானும் இந்த கேம் பிளே பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேமையும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் கேம்ல வச்சிட்டேன்.
என்னை வச்சு ஒன்று காமெடி கிமெடி பண்ணி இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இந்த கேமோட குவாலிட்டி அதாவது கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இருங்க ஜம்ப் பண்ணி பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசைங்க இந்த மாதிரி ஸ்வங்கின்னு பறந்து போகணும்னு சொல்லிட்டு கேமோட பார்க்க முடியுது. நான் இது வரைக்கும் இந்த கேம் ஏன்னா ஃபர்ஸ்டே பார்க்கலன்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு இப்போதான் தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணும்போது தான் இந்த கேமை நான் பார்த்தேன். நல்லா இருக்குங்க. செவுத்து மேலே நடக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலந்தி கையிலிருந்து வந்து ஸ்வங்கின்னு பறக்கிறது, அப்படி கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அண்ட் மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இது பார்த்தீங்களா செவுத்து மேலே போகிறது அண்ட் செவுத்து மேலே ஏறி நிற்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸில் நிற்கிறதுலாம் சூப்பராக இருக்கு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கேமில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு தனித்தனியாக ஃபுல் கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்கு. ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேமில் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்ம கால் பண்ணிடுவாங்களா திருப்பி பழக அடிச்சு போல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இருக்கிற சிலந்தையெல்லாம் வச்சு அவர்களை கட்டி போட்டு சுருட்டி போட்டு குழம்புட்டு வந்துடலாம். இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 500 MB 600 MB அவ்வளோதான் வரும் இந்த கேமு. அண்ட் இது பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னாவே நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணிப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா நானும் அப்படி பண்ணேன். ஓகே, இந்த கேமுக்கு இப்போதைக்கு எண்டே கிடையாது. இந்த மிஷின் முடிச்சு அடுத்த மிஷின் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமை முடிச்சுட்டு அடுத்த கேமுக்கு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் மார்வல் ஃபியூச்சர் ரெவல்யூஷன். இவ்வளவு நேரம் நம்ம விளையாண்டதெல்லாம் சாம்பிள் தான். இந்த ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேமோட சைஸும் வந்து அதிகம் தான். அண்ட் ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்களே. ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கேமுக்குள்ள வந்தாச்சு. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஏதோ உண்மையான படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்போ அந்த இவனை புலக்கத்திரியா நம்ம போட்டு அடிக்கணும். இப்போ நம்ம கிட்ட அயன்மேன் போகிற இப்போ நம்ம அவனை சுடலாம். சுட்டு தண்டை அவன் கீழே போய் விழுந்துருவான். இப்போ அதுக்கப்புறம் கீழே போய் போர்க்களம்னா கீழே அவனை போட்டு நொறுக்க வேண்டிதான். அடே குள்ள கத்திரிக்கா ஏன் விட்டியவா ஒரு அடி அடிச்சனா சட்னி மாதிரி நசுங்கி போயிருவேன். பாப்பமா ஒடிஞ்சா வாடா. அடே இன்னைக்கு என் கையில வச்சு உன்னை நசுக்குறேன்டா. இந்த வாய்க்கே இவனை அடி பொழக்க வேண்டியதான் இன்னைக்கு. ஆஹா, அவன் நம்மள அடிக்கிறானே. நமக்கு விளையாட தெரியல வேற. ஆனா நிறைய பூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது. இருக்கிற என்ன பவரையும் ஒன்னு ஆட் பண்ணி அயன்மேனோட பவரை காட்டுறா. இல்ல வாங்கிக்கே ஒரே பாத்திர தலையா ஒன்னடா சும்மா விட மாட்டேன்டா. தம்பி பையில காப்பாத்துறா என்ன. அயன்மேன் கதை முடிஞ்சிச்சு. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? தலைவா நான் இருக்கேன். என்னோட ஹீரோவுக்கு உள்ளாக விட மாட்டேன். இப்ப அயன்மேனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஸ்பைடர் மேன் வந்தாச்சு. அடுத்து ஸ்பைடர் மேனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா இன்னொரு கேரக்டர் வரும். அந்த மாதிரி தான் இப்ப அயன்மேன் வந்து நீ போய் பாத்துக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்துக்கு ஸ்பைடர் மேனும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அந்த வில்லனை பிடிக்க அவன் கையில இருக்கிற பொருள் எடுத்தாச்சு. இப்ப அவனையே அந்த பொருளை வச்சு அவனையே அடிக்க வேண்டியதான். ஓகே, இந்த வைக்கே எங்களுக்கு அழிவே கிடையாதுடா. யாருடா நீங்களா எனக்கே சுத்து போடுறீங்க? நானே ஒரு பெரிய சுத்துடா. எனக்கு அந்த டாக்டரோட தலை வேணும்டா. அவன் தலையை அவன் கொண்டு வரானோ அவனுக்கு லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட். என்ன மாடு மொழி வந்துகிட்டே இருக்காருங்க. இதுக்கு மேல டாக்டர் போற யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஜூம்பா பாம்பிள் ஜாம்பி வந்துரு. This is hero time. இவ்வளவு நேரம் உங்க சில்ட்ரன் வேலையை காமிச்சிங்க. இதுக்கப்புறம் எங்க ஹீரோ டைம் காமிக்கிறோம்டா. May I come in? தலைவர் நானும் வர இதுல நம்ம டீமோட கேப்டன் எங்க வந்துட்டான்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கேப்டன்ரா இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? இவனை விழுகிறா புடிக்கிறா அவனை. ஸ்குவாட் பி ரெடி. தக்காளி இன்னைக்கு சேர்த்தடா. நீ ஸ்டோரியிலேயே கேம் வைக்கிறானுங்க இவனுக்கு வேற. நம்ம ஸ்டோரிக்கு வாய்ஸ் கொடுத்தே ரொம்ப நேரம் ஆயிருப்பாட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தரணும். கேப்டன் அமெரிக்காவே போட்டு தள்ள முடியுமா என்னன்னு தெரியல. யார் தான் இந்த இவனை கடைசியாக போட்டு தள்ள போறாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். இவனை போட்டு பொழக்க வேண்டியதான். வந்து ஆடுறாரு கேப்டன் அமெரிக்காவும். பட் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லாடோ நீ இப்படிப்பட்ட போரெல்லாம் வச்சிருக்க போடா. எங்க ஆளை காணா? அடே அடிக்கிறியா? என் வடசட்டியோட பவர் போடுறா. இல்ல வாங்கிக்கே. கேப்டன் அமெரிக்கா தான் அவனை அடிச்சிருக்காரு. பட் இன்னும் அவன் சாவல. அவன் கீழே விடுவான். திரும்பி எழுந்திரிச்சு வந்து கேம் ஆனா ரொம்ப நேரம் இழுக்குதுங்க. இப்ப கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹல்கு வருது, தாரு வருது. இந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அட்டகாசமா இருக்கும் கேம். எங்க தார காமிக்கல அல்கையா காட்டலின்னு கேட்காதீங்க. இந்த ஒரே கேம்ல எல்லாரும் இருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் நம்ம ஸ்டோரி வைஸ்ல மீட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் நான் ஒரு தனியா ஒரு கேம் பிளே வீடியோவே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுவே ஒரு தனி சீரிஸா. இந்த கேமோட சைஸ் சொன்னா இல்லையான்னு தெரியல. பிளே ஸ்டோர்ல 1.5 GB கேட்கும். அந்த கேமுக்குள்ள போனீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு 3.5 GB கேட்கும். மொத்தமா 5 GB ஆகும் அந்த கேமு. ஆனா சூப்பரா இருக்கும் கேமு. இதை நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்க.